முத்து திருடன பிடிச்சு பணத்த கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்ச உடனேயும் ஹாஸ்பிட்டலோட டீன் இருந்துட்டு, "சீதா உன்ன தப்பா புரிஞ்சுட்டோம்மா." முத்து திருடன பிடிச்சு பணத்த கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலோட டீன் இருந்துட்டு, "சீதா உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள மன்னிச்சுடுங்கம்மா. இனிமேல் நீ இங்க வேலைக்கு வரலாமா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல அருண் இருந்துட்டு, "நீங்க சீதாவ எப்படி சார் தப்பா பேசலாம்? அது தப்பு தானே சார். இப்படி நீங்க அவசரப்பட்டு ஒருத்தவங்க மேல பழி சுமத்தாதீங்க சார். எதையும் கண்டுபிடிக்காம." அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிக்கிட்டு இருக்கான். மாமா நம்மள காப்பாத்திருக்காங்க இந்த இதுலருந்து. நம்ம எப்படி மாமா கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு தல குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அருண் இருந்துகிட்டு, "என்னுடைய ஒய்ஃபோட மானத்த காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நன்றி சொல்றாங்க. உடனே முத்து, "அது சீதாவுக்காக தான் நான் பண்ணேன். இதுக்கெல்லாம் என்கிட்ட நன்றி சொல்லாதீங்க. இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் இத தான் பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "நன்றி சொன்னதுனால நீங்க பண்ணது எல்லாத்தையும் என்னால மறந்துட முடியாது. அதனால உங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு கோவம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்த விட்டு சீதாவ கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட, "இவர் ஏங்க இப்படி இருக்கிறாரு? இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அந்த சீதாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல. அருணும் திமிரா பேசிட்டு போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, "அவங்க நல்லா இருந்தா போதும் சீதா. ஏன்னா நான் எந்த நன்றி எதையும் எதிர்பார்த்து நான் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "அது உங்க பெரிய மனசுங்க. அந்த பெரிய மனச யாருமே புரிஞ்சுக்க மாட்டுக்காங்கல்ல. எல்லாரும் உங்கள வருத்தப்படுற மாரி தானே பேசிட்டு போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "விடு மீனா. சீதா நல்லா இருந்தா போதும். அந்த திருடன் எப்படியோ பிடிபட்டான் என் கையில வந்து. அதனால அந்த பணத்த நம்ம கட்டிட்டோம். சீதாவுக்கு எந்த இது வந்தாலும் நம்ம முன்னாடி நிப்போம். அவ பேசலன்னு சொல்லிட்டு அவள வெறுத்துனா நம்ம ஒதுக்க மாட்டோம்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துட்டு, "உங்கள கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.